வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். கார்ன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவை. இப்போ பேன் வச்சுருக்கேன். நான் இப்போ ஓப்பன் பாட்டில் செய்கிறேன். நீங்கள் இதே ரெசிபியை குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணியோட அளவு மட்டும் தான் மாறும், மற்றபடி இதே மாதிரி தான் செய்யணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில். நீங்கள் நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லையா, வெறும் ஆயில் யூஸ் பண்ணி இது செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துடலாம். டைமும் ஆகாது, ஒரே பாட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். நான் பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன். ஏற்கனவே ஒரு 30 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக்காய் வரும், நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். இந்த புலாவை நீங்கள் நார்மல் புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதுலேயும் செய்யலாம், நல்லா வரும் டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க ரைஸோட அளவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், கரெக்டாக இருக்கும் இது. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த புலாவுக்கு என்னோடய பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதில் பாதி தேங்காய் பாலும் பாதி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்னா ஃபுல்லுமே தண்ணியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தயிர் பச்சடி வச்சுக்கிட்டாவே போதும், இல்லை ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா, பொட்டேட்டோ கிரேவி, சோயா கிரேவி இந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுவோட காரம் அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னை நான் ஃபுல் 1 கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏற்கனவே குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது ஆயிலே வதக்கிக்கோங்க. நீங்கள் கார்னுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் இதுக்கு. ஆனால் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு புதினா ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் முன்னாடியே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பாதிக்கு பாதி அளவு தேங்காய் பால். தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ உங்கள் ரைஸ்க்கு, அதில் பாதி அளவு தேங்காய் பால், பாதி அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 கப் எடுக்கிறோம். நம்ம ஓப்பன் பாட்டில் செய்கிறங்காட்டி 2 கப், 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. இதே நீங்கள் குக்கரில் பாஸ்மதி ரைஸ் செய்கிறதா இருந்தால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ ஒரு 13 மினிட்ஸ் ஆகிடுக்கு. நல்லா குக்காகி வந்திருக்கு. சைடுலேருந்து இப்படி கிளறி விடுங்க, அப்போ தான் ரைஸ் உடையாது. நல்லா வாசனையாக இருக்குது. பாஸ்மதி ரைஸு, கார்னோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 மினிட்ஸ்க்கு மட்டும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்மில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. சைட்லேருந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம ஒரே பாட்டில் தான் செய்கிறோம், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் ஹெவியான மசாலா போட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்காது. இது ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புலாவ் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு ரைஸு அடி பிடிக்காமல். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.